Hi guys, welcome back to Cricket Inside SK. ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்ஸுமே ஈக்குவலாக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸில் சூப்பராக போட்டாங்க bowling. இந்தியன் பேட்டர்ஸால் நிறையா ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அவங்களாலையும் ரன்ஸ் அடிக்க முடியல. ஈஸியாக அவங்க ரன்ஸ் விடவே இல்லை. அட்கின்சன், டங் இந்த மாதிரியான பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூப்பராக போட்டாங்க அவங்க ஸ்பெல்லில். ஸோ அங்கேயே கேஎல் ராகுலாக இருக்கட்டும் அண்ட் ஒன்லி கருண் நாயர் மட்டும்தான் கொஞ்சம் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனார். ஸோ அடுத்து பேட்டர்ஸ் யாருமே சரியாக ஆடலை. ஸோ அதனாலே அங்கே ரன்ஸ் வரல. அண்ட் இந்த டெஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு லாஸ் இல்லாமல் ஆச்சு அவங்க இது பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் டீசெண்டாக வச்சு பேட்டிங் ஆடியே ஆகணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் சிராஜ், ஜெய்ஸ்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் பேக் போனாக வந்திருக்காங்க இந்த டெஸ்ட்டில். ஸோ சிராஜ் ஸ்பெல்ஸ் ஆஃப்டர் ஓவர் போட்டுகிட்டே இருக்கார். ஸோ அவர் நினச்சா அந்த டீம் கொஞ்சம் ஈஸியாக இது பண்ண எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அவரோட ஸ்பெல் ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகுது இந்த கண்டிஷன்ஸில். அண்ட் பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஒரு பவுலர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நிறையா ஸ்லெட்ஜிங்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக சாய் சுதர்ஷன் போயிட்டு இங்கிலாந்து டீமை முறைச்சிட்டு வந்தார். பட் அந்த இடத்துல விராட் கோலி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அங்கே கதையே வேறையாக இருந்திருக்கும். அண்ட் யாரெல்லாம் விராட் கோலி மிஸ் பண்ணுறீங்க அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் எனக்கு தெரியும் ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாமல் இந்தியன் டீம் பார்க்க ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. பட் நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஏஷியா கப் ஆர் இந்த ஓடிஐ சீரீஸில் ரெண்டு பேருமே வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஸோ த ஓஜி டிவோஸ் ஆர் பேக். அவங்க வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த எக்ஸைட்மெண்ட்ஸ் அதிகமாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சீரீஸ் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ட்ரா தான் ஆகும். இல்லை அப்படி இல்லைனாலும் இந்தியா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கணும் முன்னாடியே. இட்ஸ் டூ லேட். ஸோ கண்டிப்பாக ட்ரா ஆகிறதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது இந்த சீரீஸ். ஸோ அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரொம்பவும் மோசமாக விளையாடாமல் அவங்க நேம் காப்பாற்றணுன்னா அவங்க கண்டிப்பாக இந்த ட்ரா பண்ணி ஆகணும். ஸோ பார்ப்போம் இந்தியன் பேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் நிறையா ரன் ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்னு செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக கருண் நாயர், வாஷிங்டன் சுந்தர் ஆர் கேஎல் ராகுல் ஆர் கில் தான் கண்டிப்பாக ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ்னு தோணுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். ஸோ ஏஷியா கப்பில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், ஸ்குவாட்ஸ் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். Until then, bye guys.